ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தண்ணி இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. குக்கரை கையில் வச்சுட்டு ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா மசாலா கலந்துடும். குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உங்கள் குக்கரோட தன்மையை பொறுத்து சிக்கன் வேகிற அளவு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு பிறகு திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கலந்துப்போம். சிக்கன் பீசஸை சேர்த்துப்போம். அந்த எண்ணெய் மசாலா எல்லா சிக்கன் பீஸ்லையும் படுறது மாதிரி கொஞ்சம் புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்ததுனால இதில் திரும்பவும் நல்லா வேகணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நம்மளுக்கு அது எந்த அளவு ட்ரையாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் கொஞ்சம் புரட்டி போட்டு எடுத்தால் போதும். உடனே நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். எனக்கு சூப்பராக இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு சிக்கன் குழம்பா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையும் இதோட சேர்த்து நீங்கள் குக் பண்ணி அந்த மாதிரி குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதை தனியாக கூட ஒரு குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இதை நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி இந்த மாதிரி வறுவல் மாதிரி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் அழகுக்கு வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சுக்கலாம். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.